ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். நீங்கள் வாழைப்பூவை பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய இலை இருக்கும், அதுக்குள்ளே இது போல் பூ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்டான ஐட்டம் இருக்கும். ஒன்று நரம்பு மாரி இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு ஹார்டான இலை இருக்கும். அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இதை குக் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த இலையை நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இலையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதில் இருக்கிற பூவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கட் பண்ணி பொரியல் செய்யலாம். நான் வந்து அந்த பார்ட்டை மட்டும்தான் எடுத்து அதை கட் பண்ணி பொரியல் செஞ்சுருக்கேன். இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் சட்டியில் இது வந்து வாழைப்பூனுடைய அடித்தண்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக அதை ஆயில் இல்லாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. அது கூட வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதை நம்ம வேக விட போகிறோம். அதில் கொஞ்சம் போது மஞ்சத்தூள், கொஞ்சம் போது உப்பு, போட்டு ஃபஸ்ட்டு இதை வேக விட்டுறலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போது இந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாம். மண்பானையில் ஒரு ஸ்பூனு வேர்க்கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க, செக்கு எண்ணெய். கொஞ்சம் போது கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, பட்டை மிளகாய், இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் போது ஆனியனு, அது கூட கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. கொஞ்சம் போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. பெருங்காயத்தை அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கணும், வேக வச்ச வாழைப்பூ தண்டை ஆட் பண்ணிக்கங்க. இப்போது இது கூட ஃப்ரை பண்ணிக்கங்க. ஃபைனலாக இது வந்து மூங் தால் பவுட்ரு, அதாவது பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதனுடைய பவுட்ரு. இப்போது இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பச்சை பயிர் பவுடரை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கூட இதில் தோப்பு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி உள்ள இந்த வாழைப்பூ தண்டை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.